தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா கௌதம், கௌதம் கவலைப்படாதீங்க கௌதம். அத்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. டாக்டர் வெளியே வந்து நல்லபடியா சொல்வார் பாருங்க. வீடு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு வந்தா ஜானு இப்படி ஒரு இடியை இறக்கிட்டாங்களே. அம்மா என்னதாம்மா ஆச்சு? எப்படி திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சு? அது தாலி அடமான வச்சுட்டு வெளியே வந்தப்பதான் இப்படி ஆயிடுச்சு. என்ன என்ன சொன்னீங்க? தாலிய அடமானம்? அத்தை என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அது என்ன சொல்றீங்க? என்னம்மா முடிக்கிறீங்க? சொல்லுங்க. அது வந்து சொல்லுங்க அத்தை. தாலி என்ன? அப்ப அத்தையோட தாலி அடமானம் வச்சீங்களா? ஆமா இலக்கியா. எதுக்குமா? எல்லாமே உனக்காக தான். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? நான் யோசிச்சா பண பிரச்சனை சரியாயிடுமா சொல்லு. பாவம் கௌதம், கோடி கோடியா பணம் அவன் கையில புழங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ மருந்து மாத்திரை வாங்குறதுக்கும் சாப்பாடு வாங்குறதுக்கும் அவ்வளவு தவிக்கிறான். அவன் பணத்துக்காக இப்படி தவிக்கிறத பார்க்கும்போது என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு ரேவதி. பணம் இல்லாம நீ கஷ்டப்படுறது ஜானகியால தாங்க முடியல. அதனாலதான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. என்ன கேட்காம ஏன் இப்படி பண்றாங்க? நான் பணம் கொடுங்கன்னு ஜானு கிட்ட கேட்டனா? புள்ள தவிக்கிறத அவ மனசு பொறுக்கலப்பா. அதனாலதான் தாலி அடமானம் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. அவங்க தான் அவசரப்படுறாங்கன்னா நீங்களாவது அவங்க கிட்ட வேண்டான்னு தடுத்திருக்கலாம்ல. நானும் கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டோம் போறேன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவங்க வந்தா என்ன அடமானம் வைக்க விட மாட்டாங்கன்னு உறுதியா சொல்லிட்டு என்னையும் அவ கூட கூட்டிட்டு போயிட்டா. இதோ இதுலதான் இருக்கு பணமும் ரசீதும். நல்ல நாள் அதுமா அபசுகுணமா தாலிய கழறாளேன்னு என் நெஞ்சு பதறிச்சு. கடைசியில நான் பதட்டப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. சிஸ்டர், ஜானு ஏன் எனக்காக இப்படி சிரமப்படுறாங்க? தாலிய கலட்டுறோங்கிற டென்ஷன்ல தான் ஜானுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு போல. இல்ல, உனக்காக அவ தாலிய கழட்டுறதுல அவளுக்கு கவலையோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. அத செய்யறதுக்கு அவ சந்தோஷம்தான் பட்டா. ஜானகிக்கு நெஞ்சு வலி வர காரணம் அந்த கார்த்திக் தான். கார்த்திகா எப்படி? நாங்க அடகு கடையில இருந்து பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்தப்ப கார்த்திக்க வழியில பார்த்தோம். அம்மா நில்லுங்கம்மா. உங்களுக்கு புத்தியா கிடையாதா? பெத்த புள்ள உங்க முன்னாடி கல்லு மாதிரி நிக்கிற. நீங்க எவ்வளவு பெத்து போட்ட ஒருத்தனை புள்ள புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கேடு கெட்டவனுக்கு என்னமா மரியாதை? அவன் ஒரு அப்பா அம்மா இல்லாத. கார்த்திக் பேசினதை கேட்டதும் ஜானகி ரொம்ப கோவப்பட்டா. அதனாலதான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, அந்த ராஸ்கல் புத்தி கிட்ட போய் என்னையும் இலக்கியாவையும் தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப ஜானுவையும் வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிட்டானா? ஜானு சரியாகி வரட்டும், அவனை பிடிச்சு நான் அறவிடுறேன். அடிச்சா மட்டும் அவன் திருந்த போறானா? அதுக்காக ஜானு இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அவனை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? அவன் சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். அம்மாவை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கே நெஞ்சு வலி வர வைக்கிறவன் அவங்கள கூட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, அவங்கள கொன்னுட்டு தான் மறுவேலை பாப்பான். இங்க பாருங்க, அத்தைக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாம இந்த கார்த்திக் அத்தைய டென்ஷன் பண்றானேன்னு எனக்கு கோவமா வருது. ஆனா நாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கோவப்பட்டு ஒண்ணுமே ஆக போறது இல்ல. ஆமா, இப்போதைக்கு ஜானகி நல்லபடியா திரும்ப வந்தா போதும். வேற எதை பத்தி யோசிக்க வேண்டாம். இலக்கியா, டாக்டர் டாக்டர் ஜானு எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னாச்சு? உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு கௌதம். என்ன சொல்றீங்க டாக்டர்? ஏற்கனவே 2 தடவை அவங்களுக்கு அட்டாக் வந்திருக்கு. அவங்கள பத்திரமா பாத்துக்க சொல்லி உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க போய் இப்ப பாருங்க 3வது தடவை அட்டாக் வந்துருச்சு. டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? ஒன்னும்
பயப்படுற மாதிரி இல்லையே. இப்போ வந்திருக்கிறது மைல்டு அட்டாக் தான். அவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க. கடவுளே, ரொம்ப நன்றி. இவங்க மட்டும் சரியான டைம்ல கூட்டிட்டு வரலனா பேஷண்ட்டை காப்பாத்திருக்கவே முடியாது. ஐயோ கௌதம், இதுக்கப்புறமும் ரிஸ்க் எடுக்க முடியாது. இனிமேலாவது உங்க அம்மாவை கேர்ஃபுல்லா பாத்துக்க. அவங்க இனி டென்ஷனோ அதிர்ச்சியோ ஆனாங்கன்னா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். பேஷண்ட் நல்லபடியா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. டாக்டர், நாங்க அத்தை பார்க்கலாமா? வேணாமா, அவங்க பிபி லெவல் அப் அண்ட் டவுனா இருக்கு. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். நான் மறுபடியும் வந்து செக் பண்ணிட்டு சொல்றேன். அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்படாதீங்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.